அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியோடு நம்மை துதிப்போம். இந்த காலை வேளையில் ஓய்வு நாள் ஆராதனையிலே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தர் இப்படியாய் நம்மை ஒன்று கூடி அவரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் அவர் செய்த நன்மைகளை சொல்லி நம்மை துதிக்கவும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை இப்போ ஒன்றாய் இணைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கெல்லாம் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் கர்த்தாவே நீர் பிரசன்னமாகி கர்த்தாவே அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, தாகத்தோடும் மண்டையில் வந்திருப்பார்கள் ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தேவைகளை என் தேவன் அப்பா இந்த நாளிலே சந்திக்கும்படிக்காய் கர்த்தாவே அவர் ஆத்துமாவிலே ஒரு விடுதலை உண்டாகவும் அப்பா அவர்கள் சரீரத்திலே கர்த்தாவே சுகம் உண்டாகவும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வர கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களிலே சமாதானம், ஒருவருக்கொருவர் கர்த்தாவே அந்த பெருமையின் ஆவியை எடுத்து போடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழணுமே ஆண்டவரே, அநேகருக்கு சாட்சியாய் இருக்கணுமே கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை ஸ்தோத்தரிப்போம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா, நம்முடைய கிருபை அப்பா என்றும் எங்களோடு கூட இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லோரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோரும் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்தரிப்போம். ஒரு மன சிந்தையோடு தேவனை நோக்கி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றிப்பா நன்றிப்பா. அப்பா, எங்களை அப்பா ஒன்றாய் கூட்டி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபையாய் உம்மை நோக்கி அப்பா கூப்பிட அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தீர். நன்றிப்பா, நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை உமக்கு, மாட்சிமை உமக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி உமக்கு ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நீர் பிரசன்னமாகுங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தின் தாகங்களை தீர்க்கிற தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உன் அன்பின் கயிற்றினாலே எங்களை அணைத்துக் கட்டிக்கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இங்கே எங்களோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் போகையிலும் வருகையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டபடிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றிப்பா. இது எத்தனை ஸ்லாக்கியம் ஆண்டவரே. உம்மை தெய்வமாக கொண்ட ஜனங்களாகி நாங்கள் எத்தனை பாக்கியவான்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையை முற்றிலுமாய் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் அப்பா. இந்த பேசுகிற தாசனை மறைத்து அப்பா என் தேவன் நீர் வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. வசனங்கள் மூலமா, வார்த்தைகள் மூலமாய் நீர் பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். மக்களான இருதயங்கள் எல்லாம் கர்த்தாவே லகுவாய் மாற கர்த்தாவே உம் மண்டையிலே திரும்ப கிருபை செய்வீராக ராஜா. அசுத்த ஆவிகள் எல்லாம் கர்த்தாவுடைய வார்த்தையின் வரும்பொழுது அவைகள் விலகி ஓட கிருபை செய்வீராக ராஜா. பரிசுத்த ஆவியினால அதிகமாய் நிரப்பப்பட என் தேவன் கிருபை செய்வீராக. வரன்களால நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. அப்பா, நீர் நடத்தும் துவக்கமத முடிபருந்தும் அப்பா. உம்முடைய ஆளுகை எங்களிலே பரிபூரணமாய் விளங்க செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென்.
Praise the Lord. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நம்ம வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம ஒரு 3 பாடல்கள் நம்ம பாடப் போகிறோம். எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்தது. கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்தார். 10வது மாதத்தை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? எப்படி பாட முடியும்? எத்தனை நாவுகள் அவளை துதிக்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆத்துமாதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது ஒரு வழி திறந்ததை வா. ஒரு வழி அடையும் போது ஒரு வழி திறந்ததை வா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் உணர்ந்தவர்களாய் பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். என் பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கட்டும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை. ஆமென், ஆமென். ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். நான் எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் கனவே சொல்ல முடியும். கடந்து வந்த பாதையில் எவ்வளவு கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர்.
நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடத்தாலே 2வது பாடலை பாடுவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி என்று பாடலை பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும்,
பரிகாரி. ஹல்லேலூயா. மூன்றாவது பாடலாக, மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவன் நம்மளுடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பார் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பார் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததனால் அல்லல் யாவும் அகன்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகன்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. நான் சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ?
Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் அப்படியே அந்த தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து சிறிது நேரம் ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறோமா? நம் ஏசப்பா நம் நடுவில் பிரசன்னராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், என் தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் என்கிற வார்த்தையின்படியாக இம்மட்டுமாக ஏசப்பா செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடல்களின் மூலமாக அவரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது சிறிது நேரம் ஆவியோடு உண்மையோடும் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என்னால் அவர் சொன்ன வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்கள் எவர்களோ அவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை மகிமைப்படுத்துகிறவர்கள் எவர்களோ அவர்களை நானும் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த கொடுக்கப்பட்ட வழிதான் அந்த ஸ்தோத்திர பலிகள். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஏசப்பா தம்முடைய வாயை திறந்து இவ்விதமாய் சொல்லி இருக்கிறாரே, ஓ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த 9 மாதங்களும் கண்ணின் மணியை போல் காத்து இந்த 10ஆம் மாதத்தின் இந்த 6ஆம் நாளை காண ஏசப்பா நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே. இந்த 6ஆம் நாளில் பரிசுத்தமான சபை கூடி வர கிருபை செய்திருக்கிறாரே. நம் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரே. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஏசப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சொன்ன வார்த்தை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். கடந்த மாதம் முழுவதும் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தார், உடுக்க உடையை தந்தாரே, இருக்க இருப்பிடத்தை தந்தாரே, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தாரே, நம்முடைய வேலைகளை செய்யும்படி கிருபை தந்தாரே, வருமானங்களை ஆசீர்வதித்தாரே, குடும்பமை ஆசீர்வதித்தாரே. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்மை நிரப்பினாரே, தேவைகளை சந்தித்தாரே, சத்துரு நம்மை மேற்கொள்ள அனுமதிக்கவே இல்லையே, நமக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை அழித்து போட்டாரே. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா எல்லாரும் சொல்லுவோம். ஆயத்தம். ஏசப்பா உமக்கு நன்றி. நல்லவராகிய இயேசுவே உமக்கு நன்றி. வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. மகிமையானவரே உங்களுக்கு நன்றி ஏசப்பா. மாட்சிமையே உமக்கு நன்றி ஏசப்பா. அதிசயமானவரே நன்றி. ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி. வல்லமையுள்ள தெய்வமே, சமாதான பிரபுவே, எங்கள் நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, நினைக்கிறதற்கு வேண்டுகிறதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வமே, அநேக தன்மைகளை கொண்ட ஒரே தெய்வமே, ஏசப்பா உங்களுக்கு நன்றி. எங்களுக்காக பரத்தை விட்டு இறங்கி வந்தீரே, அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, எங்களை கிருபையாய் ரட்சித்தீர் ஐயா. இந்த உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது ஐயா. இயேசுவாகிய நீர் யார் என்று அறியாமல் இந்த உலகம் தடுமாறி கொண்டிருக்கிறதப்பா. ஆனால் நீர்தான் அந்த நித்திய பிதா என்கிற வெளிச்சத்தை கொடுத்து, நீர்தான் ஆத்தும நேசர் என்கிற வெளிச்சத்தை கொடுத்து மனவாட்டிகளாக எங்களை முத்தரித்துக் கொண்டீரே. உமை சொந்த தெய்வமாக அறிந்து கொள்ள கிருபை செய்தீரே. கோடான கோடி நன்றி. அழைத்த தெய்வம் நீர் உண்மையுள்ளவர் அப்பா. இம்மட்டும் நடத்தி வருகிற தெய்வமே, இனியும் நடத்த போகிற தெய்வமே, கோடான கோடி நன்றி. கடந்த 9 மாதங்கள் செய்த நன்மைகளை காட்டிலும் இந்த 10ஆம் மாதத்தின் இந்த முதல் ஞாயிறு ஆராதனையிலே உம்மை ஆராதிக்கிற நேரத்திலேயே விசேஷித்த நன்மைகளை கட்டளையிட போற கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றி. நன்றி நன்றி இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. 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 இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே.
செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவர் சேர்ந்து ஆமே குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் இணைந்து அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் Hallelujah 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 எல்லாரும் சேர்ந்து Hallelujah 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 மகிமையே மாட்சிமையே மாசற்றவரே குற்றமற்றவரே நல்லவரே வல்லவரே உயர்ந்தவரே சிறந்தவரே ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகாவே முந்தினவரே பிந்தினவரே எங்கள் ஏசையா நீர் வாழ்க சொல்லுங்க எல்லாரும் ஏசையா நீர் வாழ்க ஆமே வாழ்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் ஆமென் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா தேவ மகிமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் எல்லாரும் இணைந்து அவர் என்றென்றும் மாறாதவர் ஆமென் ஆமென் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் நாமே பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் நன்றி 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 துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா கர்த்தர் என் பலன் கர்த்தர் என் பலன் பலனெல்லாம் நீதானையா எல்லாரும் சந்தோஷமாக glory 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 நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம்
வெளிச்சம் நீரே. நன்றி சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து உண்மையோடு பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தமான கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆவியா இருக்கிற ஏசப்பாவை ஆவியோடு தொழுது கொள்ளுவோம். உண்மையுள்ள தகப்பன் ஏசப்பாவை உண்மையோடு தொழுது கொள்ளுவோம். அவரே வாயை திறந்து சொன்னாரே, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் என்று அவரே தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினாரே. நாம் சிறிது நேரம் ஆவியோடு தொழுது கொள்ளுவோமா, உண்மையோடு தொழுது கொள்ளுவோமா? இந்த மாதம் முழுவதும் ஓட, இந்த மாதம் முழுவதும் சாத்தானை ஜெயிக்க, இந்த மாதம் முழுவதும் பாவத்தை ஜெயிக்க, சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களை ஜெயிக்க அவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியம். வேதத்தில் வாசிக்கிறோமே, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரே. நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, இயேசுவுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். பிள்ளைகளே, தேவ ஜனமே, இஸ்ரவேலரே, தேவ பலனை பெற்றுக் கொள்ளுவோம். சொல்லுங்க ஏசப்பா, ஏசப்பா, அந்த உன்னத நாமத்தை சொல்லுங்க. ஏசப்பா, என்னை நிரப்பும் ஐயா, என் ஆவியை நிரப்பு, என் ஆத்துமாவை நிரப்பு, என் சரீரத்தை நிரப்பு. இந்த மாதம் முழுவதும் உமக்காக ஜெயமாய் ஓட அபிஷேகம் எனக்கு தேவை. நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயா, நிரப்பு. பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்துல இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நம் நடுவில் இறங்கி வந்த தெய்வம் நம் உள்ளத்துல இறங்கி கொண்டிருக்கிறார். Receive the fire, receive the presence of Jesus. இயேசுவின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க, விசேஷித்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள் ஆனேன் என்கிற வார்த்தையின்படியாக என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பரிசுத்தாவின் பலனை பெற்றுக் கொள்ளுங்க, அந்நிய பாஷைகளை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் நிரப்புகிறார். Receive the fire, receive the fire right now. இயேசுப்பா, உடைய பிள்ளைகளை நிரப்பு, சபையை நிரப்பு, உயிர்ப்பியும் ஐயா, உயிர்ப்பியும் ஐயா. அக்கினி, பரலோக அக்கினி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா.
முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. Oh, receive the thanks of Jesus. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரம்பியே நிரம்பியே பாத்திரம் வழிந்தோடு பாத்திரம் வழிந்தோடு நீச்சலாழம் மூழ்கியே நீச்சலாழம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேக அக்கினி அபிஷேக எந்த ஆவல் தீர்த்திடு எந்த தாகம் தீர்த்திடு உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. அபிஷேகம் உச்சப்படட்டும். உங்கள் சகினா மகிமை glory glory amala udrimi kratri antara shapakara udrimi kala amala udrimi ando rika udrimi karava sapakari antora orava udrimi kalashi andara uchungappa virpiya narappa akini 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 amen 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 பின்மாரியாக அன்று பொழிந்திடுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே fire fire அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க பலவீனத்திலே பலன் உங்கள் வியாதிகளை உங்களை விட்டு விலக்குகிறார் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார் அக்கினி இறங்கி வருகிறது ஊற்றிடுமே அக்கினி மகிமை Bala hudrimi kradrimi anta shapakar hudrimi klandar balrimi yama ora hatu ikradrimi anta akara hu shapakar hudrimi anta receive the fire uchiname umalamaye indra nalil engal mele uchiname amen 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 அப்பா நிரப்புங்கப்பா எல்லாரையும் நிரப்புங்கப்பா இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க எங்களை நிரப்புங்கப்பா சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நிரப்பு fire of Jesus fire of Jesus Dorimi anda la hakura hukia dorimi shamakati anda dorimi darabalo dorimi kara ora dorimi shaturaba lobala dorimi kara dorimi antura ohaku ikara dorimi sapa shitura bala dorimi anda fire 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 Yesu namatulale receive the fire akini ellarum narapugira akini appa appa mahimai 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 oh mahimai oh mahimai Jesus வல்லமை தாரும் நன்றி நன்றி தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாரும் எல்லாரும் கைதட்டி பாடுவீங்களா தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட எல்லாரும் கைதட்டி அவரை மகிமைப்படுத்துவீங்களா இயேசு பையனை நிரப்பி இருக்கிறார் இயேசுவின் வல்லமையினை தொட்டு இருக்கிறது
இயேசுவின் அக்கினி என்னை தொட்டு இருக்கிறது என்று விசுவாசிக்கிற எல்லாரும் இரண்டு கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 இயேசுப்பா. கோடான கோடி நன்றி ஐயா. அக்டோபர் மாதம் முழுவதும் உமக்காக வாழ நீர் எங்களை நிரப்பியிருக்கிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் குடும்பமாக சாட்சியாய் வாழ நீர் கிருபை செய்திருப்பதற்காக நன்றி. ஆவிக்குரிய பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தால் நிரப்பப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறபடியினால் நன்றி. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியா 14 அதிகாரம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆசிரியா எங்களை இரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேலே ஏறமாட்டோம். எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இறக்கப்படுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்கள் மனப்பூர்வமாய் நேசிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போலிருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான். லிபனனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லிபனனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய வெளிச்சலைப் போல செழித்து திராட்சை கொடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லிபனனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல் இருக்கும். இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் என்ன என்று இப்ராமிய சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்ச போலிருக்கேன். என்னாலே உன் கனியுண்டாயிற்று என்று எபிராயிம சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகித்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் ஆவையால் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகள் இடறி விழுவார்கள். ஆமென். நாம் யாவரும் உற்சாகமாக பாடுவோமா? ஏசப்பா, உங்க நாமத்தில் தினம் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா, உங்க நாமத்தில் தினம் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் தினம் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை.
இங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, இங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, இங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழு மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் தினம் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் தினம் அற்புதங்கள் நடக்குது. ஓடுது நோய்கள் தீர், பாவங்கள் பறந்தோடுது, பேய்களோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாமே கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாமே கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது நோய்கள், பாவங்கள் பறந்தோடுது, பேய்களோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சிறுவர் வசனம் ஒப்புவிக்கிற ஒரு நேரம். நம்ம மத்தியில் இருக்க அருமையான யோவான், எஸ்தர் முன்பதாக வாங்க. நாத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கவர் செய்த சகல உலகையும் மறுவாதே. தத்தனளவர் அவர் மேல் விசுத்த பண்ண அவர் மேல் அமித்தாத மகன் பார்த்தேவன். ஆமென். Praise the Lord. Sargil andea ikat orar ikatarabe katayesitugalo analidita silent katar mevrarida nan tarchadi sangila meveti mundu ondu. தொடர்ந்து இந்த வேளையில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம்.
எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு என்று கொடுத்திருக்கிற அவருடைய விசேஷித்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்கம் 336. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஆமென், அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆமென், அதனின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. ஆமென், என் தேவனுடைய நாமத்தையும் ஆமென், என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் ஆமென், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது மாத்திரமல்ல, அங்கே இன்னும் சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஹல்லேலூயா. இவ்வளோ ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆலயத்திலே அவர் என்ன பண்ண போறாரு, தூணாக மாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம ஜெயம் கொள்ளணும். எதிலே ஜெயம் கொள்ளணும் அப்படி நீங்க பார்ப்பீங்கன்னால், 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். உலகத்திலும் ஆமென், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆமென். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் ஆமென், அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமென். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் ஆமென், கண்களின் இச்சையும் ஆமென், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆமென், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ ஆமென் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஜெயம் கொள்ளணும். எதை நாம ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காரியத்தை நாம ஜெயம் கொள்ளணும். ஏன்னா வசனம் சொல்லுது, கண்களின் இச்சையும் மாம்ச இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் யாரால உண்டாச்சான்? உலகத்தினால உண்டானுச்சு. அப்படின்னா என்ன சொல்றாரு? பிசாசுனால உண்டாச்சு. இது தேவனால உண்டான காரியம் அல்ல. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நம்ம ஜெயம் பெற்றவர்களா இருக்கணும். அந்த ஜெயம் பெற்றவர்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு நான் கண்களின் இச்சையை ஜெயித்திருக்கிறேனா? நான் மாம்சத்தின் இச்சைகளை ஜெயித்திருக்கிறேனா? நான் ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயித்திருக்கிறேனா? அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. கண்களின் இச்சை அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக வேதத்துல அந்த காரியம் அவங்கள்ட்ட வந்த அந்த சோதனை வந்ததை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். ஆதியாகமத்து புஸ்தகத்துல நீங்க பார்க்கும்போது ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் வந்த சோதனையில இந்த 3 விஷயமும் நிறைவேறி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கண்களின் இச்சையும் வந்திருக்கும், மாம்ச இச்சையும் வந்திருக்கும், ஜீவனத்தின் பெருமையும் வந்திருக்கும். அதே போல நம்ம அருமையான தாவீது அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது, அவர் உப்பரிக்கின் மேல இருக்கும்போது என்ன பண்ணாரு? மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி எங்கெல்லாம் ஒரு பரிசுத்தவான்கள் விழுந்து இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியம் சில பேருடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கும். சில பேர்கிட்ட ஏதாகிலும் ஒண்ணுலயே அவங்க விழுந்து இருப்பாங்க. ஹல்லேலூயா. சிம்சோன் விழுந்தது எதுல? மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சவுல் விழுந்தது எதுல? ஜீவனத்தின் பெருமை. அவர் என்ன பண்ணார்? முதல்ல ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, தேவனே நீர் கொடுத்த இந்த ஜெயத்துக்காக நன்றியப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய அவனுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அப்சலோமும் அப்படிதான் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க வேதத்தை நீங்க நல்லா கவனித்து பாருங்க. அந்த நேபுகாத் நேச்சார் அழகா அவரும் என்ன பண்ணார்? பால்கனி வழியா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்? இது நான் என்னுடைய
பெயர் பிரஸ்தாபத்துக்காக உண்டாக்கின மகா பாபிலோன் அல்லவா அப்படி சொன்னான். சொல்லும் போதே மேல இருந்து என்ன வார்த்தை வந்தது? நீ மனுஷனிருந்து விழுந்தாய் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப நல்லா கவனிங்க, எங்கெங்கெல்லாம் ஒரு வீழ்ச்சி வந்திருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் நீங்க இந்த 3 காரியத்தை பார்க்க முடியும். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு பரிசுத்தவானாக நீங்களும் நானும் இருக்கும்போது, ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நாம இருக்கும்போது, அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, பாவத்தை ஜெயித்தாரோ, பிசாசை ஜெயித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நம்ம மேல ஒரு பிரியத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜெயம் பெற்றவர்களை தான் அவர் என்ன பண்ண போறாராம்? தேவனுடைய ஆலயத்துல தூணாக அவர் மாற்ற போகிறேன் என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் ஆலயத்துல ஒரு குத்து விளக்கா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், அல்லது நான் அப்பமாக உன்னை வச்சிருக்கேன்னு சொல்லி இருக்கலாம், அல்லது நான் உன்னை வேற ஏதாச்சும் ஒரு காரியத்தை தூப பீடமாகவோ அல்லது தூப கலசமாகவோ நான் வச்சிருப்பேன்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் சொல்லாம ஆண்டவர் தூண் என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்த காரணம் என்ன? அந்த தூண்ல என்ன விஷயம் இருக்கு? ஏன் ஆண்டவர் ஜெயங்கொள்ளுகிறவனே அவருடைய ஆலயத்தின் தூணாக மாற்றுவேன் அப்படி சொன்னார்? அப்படிதான் இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போறோம் கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தின் அடிப்படையில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக இந்த தூண் எதற்கு அடையாளமா இருக்கிறது? ஆதியாகமத்தோட புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16 to 19 வசனங்களை வாசிங்க. பக்கம் 35. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, ஆமே, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், ஆமே, இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஆமே. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, ஆமே, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, ஆமே, இது வானத்தின் வாசல் என்றான். ஆமே. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கே தூண் என்கிற வார்த்தை எதற்கு அடையாளமா இருக்கிறது? அது தேவனுடைய வீட்டுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அததான் இங்க வேதம் சொல்லுது, தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல என்று சொல்லிதான் அவன் என்ன பண்ணான்? இந்த ஸ்தலத்துக்கு என்ன பேர் வச்சான்? பெத்தேல் அப்படி என்று பேர் வச்சான். அப்ப பெத்தேல்னா என்ன அர்த்தம்? அது தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம இருக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன ஆக்க போறாரா? தூணாக மாற்ற போகிறார். தூணுனா என்ன? நாம தான் தேவனுடைய வீடாக மாற போகிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம கிட்ட இருக்கிற சில லூசான காரியங்கள்லாம் ஒழிந்து போனாலே ஒழிய நாம தேவனுடைய வீடா மாற முடியாது. பட்டணத்துக்கு பேரும் லூசா தான் இருக்கு. சில நேரங்களில் நாமளும் லூசா தான் நடந்துக்கிறோம். அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில லூசான காரியத்தெல்லாம் விட்டுட்டு நாம சரி பண்ண வேண்டிய விஷயங்களை சரி பண்ணணும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். இங்க யாக்கோபு ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை பார்க்கறான். அந்த ஸ்தலத்துல என்ன பார்க்கறான்? அவன் அந்த கல்லை வைத்து அவன் தூங்கும் போது அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகுது. அந்த சொப்பனத்திலே கர்த்தர் மேலே இருக்கிற ஒரு பூமியில ஒரு ஏணி பூமியிலிருந்து வானத்துக்கு மேலாக வைக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஏணியை பார்க்கிறான். அதுக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறதை பார்க்கிறான். தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறான். அது மேல இருந்து கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நான் உன் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாகிய உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனோடு கூட திருவுளம் பற்றினார். அது மாத்திரமல்ல, அவனை நடத்த போகிற பாதையை குறித்து அவனோடு கூட பேசினார். அவனை எப்படி உயர்த்த போகிறேன் என்பதை பேசினார். அவனை நான் பத்திரமாய் வழி நடத்துவேன் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை கொண்டு அந்த இடத்துல தேவன் அவனோடு இடைபடுவதை பார்க்க முடிகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தூண் எதற்கு அடையாளம்? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுக்கு நீங்களும் நானும் வரும்பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளை, அங்க தேவனை தரிசிக்க முடியும். ஜீவனுள்ள தேவனை நீங்க மற்ற இடங்கள்ல பார்க்கறத காட்டிலும் எங்க ஈஸியா ஏசப்பாவை பார்க்கலன்னா அவருடைய வீட்டுல பார்க்கலாம், அவருடைய ஆலயத்துல பார்க்கிறேன். வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவருடைய ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அவர் அங்கதான் இருக்கிறார். அப்ப நீங்களும் நான் ஏசப்பாவை தரிசிக்கணும்னா என் அருமையான தேவனுடைய பிள்ளை, மிக எளிமையான ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வீடாகிய அவருடைய ஆலயமே. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி எங்க தேவனை தரிசித்தாரு? ஆலயத்துலதான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஏசப்பா எந்த இடத்துல உலாவி கொண்டு இருந்தாரு? தேவ ஆலயத்துலதான் உலாவி கொண்டு இருந்தாரு.
அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? தேவனுடைய வீட்டை குறித்து நாம கரிசனையாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய வீடு அப்படின்னா ஆலயம் பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பக்கம் 287. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு அதாவது தேவனுடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அந்த வீடு தான் இப்ப எதுவா இருக்கு? சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு காலத்துல தேவனுடைய வீடுனா எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லுவாங்க? எருசலேமில் உள்ள தேவ ஆலயத்தை காட்டுவாங்க. இதுவே தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் அந்த தேவனுடைய வீடை எதா மாத்திட்டாரு? சபை கூடுதலாக தேவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சபை கூடுதல் என்னவா இருக்குது? தேவனுடைய வீடாக இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவருடைய உபதேசத்தின் மூலமாக கட்டப்பட்டு வருகிற தேவனுடைய வாசஸ்தலமாக மாளிகையாக இந்த வீடு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு படி மேல போய் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 300 பக்கம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். இப்ப வீடு யாராயிட்டோம்? இப்போ ஆமா, முதல்ல ஆலயமா இருந்தது. முதல்ல லூசா என்ற பட்டணத்தை என்ன பண்ணார் ஆண்டவரே? பெத்தேலா மாத்தி அவருடைய தேவனுடைய வீடா மாத்தினாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆலயத்தை என்னவா மாத்திட்டாரு? தேவனுடைய வீடா மாத்தினாரு. அப்புறம் சபைய தேவனுடைய வீடா மாத்தினாரு. இப்ப நாம தான் யாரு? ஆமா, அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. தேவன் உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய வீடுனா வேற யாருமே இல்லை, நீங்களும் நானும் தான். இந்த ஆலயத்தை மீட்கிறதுக்காக தான் ஏசப்பா வரப்போகிறாரு. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க வாசி பாருங்க. பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஆலயத்தை திறந்த போது உடன்படிக்கை பெட்டி அதுக்குள்ளே இருந்தது என்று வேதம் சொல்லு. இது வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஆவிக்குரிய விதத்துல உடன்படிக்கை பெட்டி யாரா இருக்காரு? அவர் தான் உடன்படிக்கையின் தூதனானவராய் இருப்பது யாரு? நம்ம ஏசப்பா தான். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? உடன்படிக்கையின் தூதனானவர் வாசம் பண்ணணும். உடன்படிக்கையின் தேவன் வாசம் பண்ணணும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணணும். அதுதான் தேவ ஆலயமாக நீங்களும் நானும் மாற்றப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப வார்த்தை இல்லாத ஒரு ஆலயமாக நீங்களும் நானும் இருப்போமே. ஆனா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது வெறுமையாக ஜோடிக்கப்பட்ட ஒரு ஆலயமா இருக்கும். அந்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்ண மாட்டார், பிசாசு தான் வாசம் பண்ணும். ஒண்ணு போய் எத்தனை கூட்டு வரும்? ஆமா, 7 மொத்தம் சேர்த்து 8 இருக்கும். அல்லேலூயா. ஆனா வார்த்தை இருக்கிற ஆலயமாக நீங்களும் நானும் மாறணும். அவர் வார்த்தையா இருக்கிறது போல நீங்களும் நானும் வார்த்தையாக மாறும்போதுதான் அவர் இந்த ஆலயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறவராய் இருக்கிறார். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்துல தூணாக, அதாவது தேவனுடைய வீடாக, தேவனுடைய ஆலயமாக இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? அவருடைய வீட்டை குறித்ததான ஒரு கரிசனை நமக்கு உள்ளே இருக்கணும். தேவ ஆலயத்தை குறித்ததான ஒரு கரிசனை இருக்கணும். தேவனுடைய சபை கூடுதலை குறித்ததான ஒரு கரிசனை இருக்கணும். அது மாத்திரமல்ல, நாமளே தேவனுடைய வீடா இருக்கும்போது இந்த வீட்டிலே தேவன் வாசம் பண்ணுகிறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்தலமா இந்த ஸ்தலம் இருக்கா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டை குறித்து ஆண்டவர் சில வார்த்தைகளை வைத்திருக்கிறார். பாருங்களேன், என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமே. தேவனுடைய வீட்டிலே மோசே எப்படி இருந்தாரா?
உண்மையுள்ளவனா இருந்தான். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய வீடாகிய அந்த தூணாக இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு உண்மை இருக்கணும். நம்ம ஆலயத்தை குறித்த ஒரு உண்மை இருக்கணும். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம்னா இப்படிதான் இருக்கணும், அது பரிசுத்தமானதா இருக்கணும், பரிசுத்த அலங்காரமா இருக்கணும். இதுக்குள்ள தேவன் வாசம் பண்ணன பரிசுத்த சிந்தைகள் நமக்குள்ள இருக்கணும், பரிசுத்த எண்ணங்கள் இருக்கணும், பரிசுத்த பேச்சு நம்ம கிட்ட இருக்கணும், பரிசுத்த கிரியைகள் நம்ம கிட்ட இருக்கணும், பரிசுத்த நடக்கையில இருக்கணும். நம்ம சுற்றி எங்கு பார்த்தாலும் பரிசுத்தம் 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 இருந்தாதான் பரிசுத்த தேவனாலே நம்மோட வாசம் பண்ண முடியும். அதனாலதான் வேதத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னுடைய சத்துருக்களை விட்டு உன்னை விலக்குவதற்காகவும் உன்னை பாதுகாப்பதற்காகவும் தேவன் என்ன பண்றாராம், உன்னுடைய பாளையத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உன்னுடைய அசூசியை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள தெய்வம். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பரிசுத்த குலைச்சல்கள் தேவனை விட்டு நம்மை விலக செய்கிறது, தேவனை நம்ம விட்டு பிரிய செய்கிறது. ஆனா நம்ம அதை அறியாம இன்னும் 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 நம்ம காரியங்களை செய்யும் போது நாம எப்படிங்க தேவனுடைய வீடா இருக்க முடியும்? அல்லேலூயா. வேதத்துல தேவனுடைய வீடு, தேவன் வாசம் பண்ணா அது தேவனுடைய வீடு, தேவன் வாசம் பண்ணலன்னா வசனம் சொல்லுது அது கல்லர் குகையாய் மாறி போகும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு உண்மை இருக்கா? என் வீட்டை ஆண்டவர் எனக்கு கொடுத்த தேவனுடைய வீட்டை நான் பத்திரமா காப்பாத்திட்டு வரேனா? தேவன் எனக்குள்ள உலாவுற அளவுக்கு என்கிட்ட பரிசுத்தம், எல்லாத்திலையும் பரிசுத்தம் இருக்கா? எல்லாரும் பேசுறதுல பரிசுத்தத்தை காத்துக்கொள்றீங்களா? வாய் இருக்குன்னு என்ன ஒன்னா பேசிடக்கூடாது. என்கிட்ட கை இருக்குன்னு சொல்லி நல்லா எல்லா இடத்துலையும் நீட்டிடக்கூடாது. என்கிட்ட கால் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நீட்டிடக்கூடாது. நல்லா யோசனை பண்ணுங்க. எப்படி பேசணும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து இருக்கிறார், எப்படி சிந்திக்கணும் வேதத்துல கற்றுக் கொடுத்து இருக்கிறார், எப்படி யோசிக்கணும் கற்றுக் கொடுத்து இருக்கிறார், எப்படி கரங்களை பயன்படுத்தணும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து இருக்கிறார். இன்னைக்கு இந்த சரீரமாகிய இந்த அவயங்களை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? நீதியின் அவயங்களா பயன்படுத்துறீங்களா? பரிசுத்த அவயங்களாக பயன்படுத்துறீங்களா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கமா எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்களா? ஆண்டவரே, இந்த கரத்தை நான் நீட்டும் போது உடைய வல்லமை இந்த கரத்துல இருந்து வெளிப்படணும்ப்பா. மோசே கரத்தை உயர்த்தின போது இஸ்ரவேலர் மேற்கொண்டது போல என்னுடைய கரம் இந்த இடத்துல உயர்த்தப்படும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படணுமே. என் வாயின் வார்த்தைகள் எலிசாவோட வாயின் வார்த்தையை போல மாறணுமே, எலியாவோட வாயின் வார்த்தையை போல மாறணுமே. என் வாயிலிருந்து சொல் பெறப்பட்ட மாத்திரத்திலே அது மழை பெய்யாதபடிக்கு மேகத்தை அடைத்து போட்டது, வானத்தை அடைத்து போட்டது. என் வாயின் வார்த்தைகள் அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் இருக்கும்படியாக என்னை காத்துக்கொள்வேனாக. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்கே உரியது. இந்த சரீரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துறோமா? யோசித்து பாருங்க. இதுல பரிசுத்த அலங்காரம் இருக்கணும், உலக பிரகாரமான அலங்காரம் இருக்கக்கூடாது. உலக பிரகாரமான அலங்காரம் நமக்குள்ள இருக்குமானா தேவன் எப்படி வாசம் பண்ணுவா? நம்ம உலகத்தை இன்னும் ஜெயிக்கலன்னு தானே அர்த்தம். உலகத்தை ஜெயிக்கலன்னா தூணா மாற முடியாதே. அப்ப இன்னைக்கு உலக ஆடம்பரம் உலக காரியங்கள் நமக்குள்ள வந்தாலே நம்ம எப்பவே ஆண்டவர் விட்டு விலகிட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம தேவனுடைய ஆலயத்துல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அவர் உண்மையுள்ளவர்கள தான் அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்குறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம், அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்க. பதினேழாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆமென். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பரலோக காட்சி, பரலோக தேவன் கூட இருக்கிற கூட்டத்தை ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவங்க இருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருக்காங்க, கூடவே யாரும் இருக்காங்க? உண்மையுள்ளவர்களும் இருக்கிறாங்க. அப்ப ஆலயத்தை குறித்து ஒரு உண்மை இருக்கணும் நம்ம கிட்ட, அதை குறித்து ஒரு கவனம் இருக்கணும், எச்சரிப்பு இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். இன்னைக்கு மோசே எங்க உண்மையுள்ளவனா இருந்தான். ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா கூப்பிட்ட நேரத்துக்கு முன்பதாக போய் காத்திருந்தான். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொன்னார்னா அந்த காரியத்தை தவிர வேற எதையும் செய்யாம கவனமா காத்து கொண்டான். ஏன் இதே காரியம் தாவீதோட வேலைக்காரன் கூட செஞ்சாங்க. தாவீது என்ன சொன்னானோ அதை மாத்திரம் பேசிட்டு
அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் என்று, வேறொன்றும் பேசாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய காரியத்தை எக்ஸ்ட்ராடனரியாக செய்யக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலக காரியத்தை ஓனரு, மேனேஜர் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்னம்மா வேலை செய்கிறான், கொடுக்குற துட்டுக்கு மேலே நல்லாவே இவன் வேலை செய்கிறான் அப்படின்வாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய காரியத்தை ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன கிருபைகளை கொடுத்துருக்காரோ அதில் உண்மை உத்தமாக நம்ம ஆண்டவருக்கு நம்ம செயல்படணும். அல்லேலூயா. அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும், நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவர் வேத புஸ்தகத்தை படிப்பு கொடுத்துருக்காரு, அதை ஒழுங்காக பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் கொடுத்த வேலைகளை பயன்படுத்துகிறோமா? கிருபைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறோமா? கர்த்தர் கொடுத்த கிருபை விருதாக்குறோமா? யோசித்து பாருங்க. இதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அப்போ கவனமாக இருக்கணும். உண்மை நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அவருடைய மகிமையை தேடுகிறவர்களே உண்மையுள்ளவர்களாக இருக்காங்க. நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் மகிமைப்படுறாரா இல்லை நீங்கள் மகிமைப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. கர்த்தர் மகிமைப்பட்டா நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கீங்க. ஆனால் வேற யாராச்சும் மகிமைப்படுறாங்க, நீங்கள் மகிமைப்பட்டா கூட நம்ம யார் தான் உண்மை இல்லாதவர்களாக ஆயிரும். அல்லேலூயா. அப்போ மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவதாக தேவனுடைய வீட்டை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 862. நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அப்ப தேவனுடைய வீடு எப்படிப்பட்டதான்? சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்ப ஜெபிக்கிற ஒரு வீடா நீங்களும் நானும் இருக்கணும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? சகல ஜனங்களுக்கும் ஜெபிக்கணும். இதுதான் கர்த்தர் சொல்றாரு. நமக்காக நம்ம ஜெபிக்கலாங்க, தப்பு இல்லை. நம்ம சபைக்காக ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. அதே போல சகல ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இந்த வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற இந்த வீடு எல்லாருக்கான ஜெப வீடா இருக்கணும். உங்க உள்ளம் எல்லாருக்கானதா இருக்கா? இல்ல உங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு மாத்திரம் ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு மாத்திரம் ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. வேதத்துல ஏசப்பாவை பிடிச்சுக்கிட்டு போறதுக்கு மல்கூஸ் என்கிற ஒரு மனுஷன் வந்தான். பேதுரு என்ன பண்ணிட்டாரு? பட்டயத்தை எடுத்து அவர் காதை வெட்டிட்டாரு. அவர் யாரை பிடிக்க வந்திருக்காரு? ஏசப்பாவை பிடிக்க வந்திருக்காரு. அவரை தான் கைது பண்ண வந்திருக்காங்க. ஆனா கைது பண்ண வந்த அந்த சேவகனுடைய காதை அவர் என்ன பண்ணாரு? தொட்டு சுகமாக்கினார் என்று வசனம் சொல்லுது. எதிரியை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம். இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? தெரிந்துதான் தப்பு செஞ்சாங்க, ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே. அப்ப இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்காக ஜெபிக்கிறோமா? மற்ற ஜனங்களுக்காக, ரட்சிப்படையாத ஜனங்களுக்காக எவ்வளவு நேரம் நம்ம திறப்பின் வாசல்ல நிக்கிறோம்? திறப்புனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு கதவு திறந்து இருக்கு அது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? திறப்பு அப்படின்னா எதிரிகள் கோட்டை மதில என்ன பண்ணுவாங்க? இடிப்பாங்க. எங்கெல்லாம் கோட்டை மதில இடிச்சு உள்ள பூரணமோ, உள்ள பூந்து தன்னுடைய சத்துருக்களை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு மதில் பக்கமா இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆயுதங்களை வச்சு. நீங்க பழைய காலத்துல பாருங்க, பெரிய மரத்தை எடுத்துட்டு வந்து இடிப்பாங்க, ஏனை கிட்ட மரத்தை கொடுத்து இடிக்க வைப்பாங்க. இப்படி பல விதத்துல எப்படியாகிலும் தங்களுடைய எதிரியுடைய கோட்டையை சுக்குநூறாக்க பண்ணி அதுக்குள்ளார போய் பெரிய ஜெயத்தை பெறணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்படி உண்டாகுது பாருங்க, ஒரு திறப்பு, ஒரு ஓட்டை உண்டாகுது பாருங்க. அந்த ஓட்டைக்குள்ள எதிரி வராம எவன் காக்குறானோ அவன் தான் ஒரு உண்மையான யுத்த புருஷன். அப்ப இன்னைக்கு திறப்புன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம ஜெபம் அப்படின்றதுனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. திறப்பின் வாசல் ஜெபம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்ருவுடைய உட்புகுதல் எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல நீ நின்று அவனை உள்ள புகாம நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த காரியம் இருக்கா? யோசித்து பாருங்க. நம்ம ஜெபத்துல தாங்கணுங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். நான் ஜெபிக்கிறேன், உண்மையா ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்து, தேசத்துக்காக, மற்ற ஜனங்களுக்காக, அறியாத ஜனங்களுக்காக, ரட்சிப்படையாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிற கூட்டத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதோடு கூட சும்மா திரிகிற ஒரு கூட்டமும் இருக்கதான் செய்யுது. எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் என்ன பண்ணுவாரு? காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் காட்டும் போது ஊழியம் செஞ்சவங்க மேல இருப்பாங்க, ஊழியம் செய்யாதவங்க கீழே தான் இருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
அவரை ஏமாற்ற முடியாது. மனுஷனை ஏமாத்துறது போல, அப்பா அம்மாவை ஏமாத்துறது போல. ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணிட்டேன். பைபிள் வாசிட்டேன்? நல்லா வாசிட்டேன். ஆண்டவரை தேடினியா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏசப்பா பற்றி சொன்னியா? எல்லாம் சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்குது. யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. நாம தான் ஏமாந்து போவோம். அல்லேலூயா. ஆமாம். அதனால் இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வீடாக நம்ம இருக்கணும். அவருடைய வீட்டில் உண்மையாக இருக்கணும். அவருடைய வீட்டில் நம்ம என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். இதுதான் தேவனுடைய வீடு. இது இல்லாமல் இருக்குமே ஆனால் ஆகாய் 9:1 சொல்லுகிறது. வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1090 பக்கம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதன் நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்காக சொல்றாரு? அவர் வாசம் பண்ற இந்த வீடை சரி பண்ணாம இந்த வீட்டுடைய எல்லா தூணெல்லாம் உதிர்ந்து போய் கிடக்குது. இந்த வீட்டுடைய கதவெல்லாம் உதிர்ந்து போய் கிடக்குது. இந்த வீட்டுடைய வாசக்கால்லாம் விழுந்து போய் கிடக்குது. மதில் சுவர்லாம் விழுந்து போய் கிடக்குது. இந்த வீட்டை சரி பண்ணாம நீ உன் சொந்த வீட்டை சரி பண்றிய? நியாயமா? அததான் ஆண்டவர் கேட்கிற. என் வீடு இப்படி பாழா கிடக்குது, என் வீடு சரி பண்ண வேண்டியது இப்படி இருக்குது. ஆனா நீ என்ன பண்ற? உன்னுடைய சொந்த வீட்டை, நீ குடியிருக்கிற வீட்டை பற்றி நீ என்ன பண்ற? நல்லா பண்ற. அப்ப அந்த வீட்டு மேல இருக்கிற கரிசனை தேவனுடைய வீடு மேல இருக்கணும்ல. யோசித்து பாருங்க. உங்க வீட்டுக்கு நீங்க கதவுலாம் ஒழுங்கா பெயிண்ட் அடிக்கிறீங்களா? செவத்துக்கு சுண்ணாம்பெல்லாம் வைக்கிறீங்களா? கரெக்டா பல்பு, லைட்டு, ஃபேனு, ஏசி எல்லாம் கரெக்டா எல்லா ரூமுக்கு போடுறோமா? அதெல்லாம் போட தெரிகிற நமக்கு இந்த தேவனுடைய வீட்டுல என்னென்ன தேவை இருக்கு அதை நம்ம அறிந்திருக்கிறோமா? இந்த வீட்டை சரியா கட்டுறோமா? இந்த வீடு ஒழுங்கா இருக்கா? இதுல தேவன் விரும்பி வாசம் பண்ற அளவுக்கு என் வீட்டை ஒழுங்கா வச்சிருக்கனா? இது இல்லாததுனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பல நேரங்களில் நம்ம வருமானத்தை என்ன பண்றாராம்? ஊதி தள்ளுறாராம். நீங்க அதிகமா விதைக்கிறீங்க, ஆனா என்ன பண்றாரு? கொஞ்சமா அறுவடை பண்றீங்க. இதுக்கு காரணம் என்ன? கஷ்டப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்க சம்பளம் என்னவா இருக்கு? கொஞ்சமா தான் இருக்கு. நீங்க அதை எடுத்துட்டு வரீங்க, பேக்கெட்ல இருந்து காணாம போய் பொத்தல் பையில போடுறீங்க. காரணம் என்ன? அவருடைய வீட்டை நீங்க சரி பண்ணாம, தேவன் வாசம் பண்ணுகிற உங்க சரீரமாகிய அந்த தேவனுடைய வீட்டை நீங்க சரி பண்ணாம, நீங்க என்னதான் மற்ற விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தினாலும், நீங்க நல்லா பாருங்க, அந்த விஷயத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் அது எல்லாம் வீணா விரயமா போயிட்டே தான் இருக்கும். உள்ள சரியாக்காம வெளியே சரி பண்ண முடியாதுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்புறத்தை சுத்தமாக்கணும், முதல்ல என்ன பண்ணணும்? உட்புறத்தை சுத்தமாக்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. மாயக்காரனாகிய வேத பாரகனே என்ன சொன்னாரு? வெளியே நீ சுத்தமா இருக்கணும் விரும்புறனா உள்ள முதல்ல சுத்தமாக்கு. வெளியே இருக்க உன்னுடைய வீடு, நீ குடியிருக்கிற வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதல்ல என் வீட்டை சரி பண்ணு, என் வீட்டோட காரியத்தை சரி பண்ணு. நான் விரும்பி வாசம் பண்ணும்படி உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. அது மேல கவனமா இருக்கியா? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு தேவனுடைய வீட்டு மேல நமக்கு கவனம் இருக்கிறதே கிடையாது. அது எப்படி போனா என்ன? நாம வெளிப்புறத்தை தான் சரியா பண்ணணும்னு நினைக்கிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தட்டை வெளிப்பக்கம் மட்டும் நல்லா கழுவி சுத்தமா கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார புழுவும் சாக்கடையும் இருந்ததுன்னா சாப்பிடுவோமா நம்ம? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர்ல டீ கொடுக்குறாங்க, வெளியெல்லாம் நல்லா சுத்தமா அப்படியே பார்க்கறதுக்கு கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு சுத்தம் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ அருவருப்பான காரியங்கள் இருக்குமே. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வோமா நம்ம? அப்ப தேவன் மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வாரு? சாதாரண சாப்பாடே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, சாதாரண டீயே அப்படிப்பட்ட டம்ளர்ல கொடுத்தா ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா உங்க சரீரமோ கர்த்தருக்குரியதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது அவர் விலைக்கரையும் கொடுத்து மீட்டு இருக்கிறான்னு சொல்லப்பட்டு இருக்குது. சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டு இருக்கிறான்னு சொல்லப்பட்டு இருக்கு. அவ்வளோ விலையேறப்பட்ட தியாகம் செய்யப்பட்டு இருக்கிறது, விலையேறப்பட்ட காரியம் செய்யப்பட்டு இருக்கு. ஆனா அதை குறித்து கரிசனை இல்லாம இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய வீடாகிய உங்களுடைய சரீரத்தை நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெளிப்புறத்தில் இருக்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. தேவன் இல்லாத இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் எப்படிங்க தங்கும்? யோசித்து பாருங்க. தேவனே உங்களுக்குள்ள இல்ல, தேவனே விரும்பி வாசம் பண்ணல. ஏன்னா வசனம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்க, இந்த இடத்த இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடினாலே இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஆகாரத்தை நான் என்ன பண்ணுவேன்?
ஆசீர்வதிப்பார். அவர் தங்கினாதானே ஆசீர்வாதம் வருது, அவர் தங்கினாதானே நன்மை வருது. அவருடைய ஆலயத்தில் என்ன இருக்கான்? நன்மைகள் நிறைந்து இருக்கிறது. நமக்கு தேவையான வல்லமை இருக்கு, மகிமை இருக்கு, நன்மைகள் இருக்கு, எல்லாம் ஆசீர்வாதம் கொட்டி கொடுக்கிற இடம் எது? தேவனுடைய ஆலயமே. அந்த தேவனுடைய ஆலயம் பாழா கிடக்கும் போது எப்படி தேவன் விரும்பி வாசம் பண்ணுவா? அதனாலதான் நிறைய நேரங்கள் நம்ம கடினமா உழைச்சா கூட நம்ம வருமானம் தங்குறதே கிடையாது. யோசித்து பாருங்க. முதல்ல உங்க ஆலயத்தை சரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்னர் ஆலயத்தை சரி பண்ணுங்க. இதை சரி பண்ணாம நீங்க என்னதான் உங்க ஓட்டம் ஓடினாலும் திரும்பி நீங்க பார்க்கும்போது உங்க ஓட்டம் வெறுமையான ஓட்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை சரி பண்ணாம உங்களால ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு ஸ்டெப்பு மேல எடுத்துன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் புறந்தள்ளப்பட்டவனா இருந்தாலும் தாவீது உள்ளத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லேலூயா. அந்த எளிமையானவனை தான் கர்த்தர் என்ன பண்ணார்? கோபுரத்தில் கொண்டு வந்து வைத்தார். அதனால நீங்க சாதாரண மக்களாக கூட இருக்கலாம், ஏழைகளாக கூட இருக்கலாம், எளிமையானவர்களாக கூட இருக்கலாம், தேவை உள்ளவர்களாக கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக நீங்களும் நானும் இருக்கும்போது நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்களே கர்த்தரால் உயர்த்தப்பட தகுதியான ஆட்கள் என்று அது உங்களை முத்தரிக்கிறதை நீங்க கவனிக்காம தவறி போறீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு தேவனுடைய வீடாக தேவன் நம்மை தூணாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு காரியம் நமக்கு போதும். இன்னும் ஒரு 2 காரியம் வச்சிருக்கேன். கர்த்தர் சுத்தமான வரும் வாரத்தில் நம்ம அதை தியானம் பண்ணுவோம். நேரம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயமாக இருக்க வேண்டிய நாம, தூணாக இருக்க வேண்டிய நாம, இன்னைக்கு நம்முடைய வீடு பாடாய் போய் கிடக்கிறதா பாருங்க. தேவனுடைய வீடு கல்லர் குகையா இருக்கிறதா பாருங்க. இன்னைக்கு தேவன் வாசம் பண்ணுகிறாரா அல்லது பிசாசு வாசம் பண்ணுகிறதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுதா அல்லது மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுதா? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தில் தேவன் நிறைந்து இருந்தால் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும். தேவன் உங்களுக்குள்ளே நிறைந்து இருப்பாரே ஆனால் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். தேவனுடைய வல்லமைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். நீங்க நடக்கும் போதே நிழல் பட்டு சுகமாகுவாங்க. நீங்க பேசும்போதே அந்த வார்த்தைகள் அநேகரை சொஸ்தமாக்கும். திடனற்று போனவர்களை தேற்றும், சோர்ந்து போனவர்களை உயிர்ப்பிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தூணாக நிற்க வேண்டிய நாம எப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம இதை கவனிக்கிறதே கிடையாது. முக்கியமான ஒரு காரியம், நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். அதை மறந்து போகிறோம். அதை மறந்து போவதுனால தான் இந்த பிரச்சனையே. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வீற்று இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நம்ம சரியானதை பேசுறோமா? நம்ம பேச்சில் தேவன் மகிமைப்படுறாரா? யோசித்து பாருங்க. உங்க கஷ்டம் ஏசப்பாக்கு தெரியும். அவருக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில ஒன்றும் நடக்கிறது இல்லை. நீங்க படுற வேதனை அவருக்கு தெரியாமையா வந்துருச்சு. நீங்க படுற எல்லா கடன் பிரச்சனையும் அவருக்கு தெரியாமையா இருக்கு. உங்க வியாதி தெரியாமையா இருக்கு. உங்க வறுமை தெரியாமையா இருக்கு. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாமையா இருக்கு. கண்ணு இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா முதலாவது சரி பண்ண வேண்டியதை நாம சரி பண்ணாம எதுவும் நம்முடைய வாழ்க்கையில சரியாகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வீடு பாழா கிடக்கும் போது தூணாக இருக்க வேண்டிய நாம, தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டிய நாம, ஜெயம் பெற்றவர்களா இருக்க வேண்டிய நாம நீங்க எங்க இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னும் நம்மளால 1 மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டே ஜெபிக்க முடியல. இன்னும் நம்மளால ஒரு நாள் லீவு கிடைச்சா ஒரு உபவாசம் இருந்து தனிமையில தேவனோட சஞ்சரிக்க முடியல. யோசித்து பாருங்க. வீணான காரியத்துக்கு நேரத்தை எவ்வளோ செலவழிக்கிறோம். ஆனா பாட்டு பாடுறத பாருங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இயேசுவோடு. இது மாய்மாலமான வாழ்க்கை இல்லையா? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகள், இது சரி செய்ய வேண்டிய ஒரு நேரம். இதை யாரும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் நம்மை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார்.
அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக புறப்பட்டு வரும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் உங்களுடைய காணிக்கை அவருக்கு என்னத்திற்கு? அதில் அவர் பிரியப்பட மாட்டாரே. கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான்னு சொல்லப்பட்டு, ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான், பாக்கியவானா இருப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்க வெளிப்புற வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றணும்னா முதல்ல உள்புறத்தை சரி பண்ணுங்க. உள்ள இருக்க நாத்தங்களை எடுத்து போடுங்க. உள்ளத்துல இருக்க அருவருப்புகளை எடுத்து போடுங்க. மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து போடுங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் படியே அதுதான். உள்ளம் சுத்தமாகாம வெளியே எந்த ஒரு சுத்தத்தையும் நம்ம பார்க்க முடியாது, எந்த ஒரு மேன்மையும் பார்க்க முடியாது. உங்க பேச்சு கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அதை மாத்துங்க. உங்க சிந்தை சரியில்லைன்னா கர்த்தருக்குள்ள மாத்துங்க. இன்னும் நீங்க தாமதம் பண்ணா உங்க ஆசீர்வாதம் இன்னும் உங்களை விட்டு தள்ளி போகும். 40 நாள்ல சுதந்திரிக்க வேண்டிய கானான 40 வருஷமா மாத்தினது இஸ்ரவேலுடைய தப்பிதம். இன்னைக்கு அதே தப்ப நாம செய்யக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சீக்கிரமாய் உங்களை விடுவிக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தாமதம் நம்ம இடத்துல காணப்படுகிறது. யோசித்து பாருங்க. நம்ம இன்னுமா இவ்வளோ பாடு அனுபவிச்சோம், இவ்வளோ வேதனை அனுபவிச்சோம், இவ்வளோ சிறுமை அனுபவிச்சோம், இவ்வளோ அவமானப்பட்டோம், இவ்வளோ குறைவு இருந்தோம். இன்னமும் நமக்குள்ள கர்த்தருக்குள்ள அசட்டை இருக்கு. இன்னும் கர்த்தருடைய காரியத்தை சரி பண்ண மாட்டோமே. இன்னும் நம்ம பேச்சு மாற மாட்டேங்குது, நம்முடைய சுபாவம் மாற மாட்டேங்குது. இன்னும் கோபத்துக்கு இடம் கொடுக்கிறோமே. கோபம் வந்த மாத்திரத்துல பாவம் செஞ்சிடறோமே. வாயினால பாவம் செய்கிறோமே. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறானே. புறங்கூறுகிறோமே, அது ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. தீய நோக்கம் வந்துருது, அது ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிந்தையில பாவம் வரக்கூடாது. தேவனுடைய வீடாயிற்று, நீங்க தேவனுடைய வீடாயிற்று. உங்க வாயில வேதத்தை தானே தேடுவாங்க, கெட்ட வார்த்தைகளா தேடுவாங்க, சாபத்தையா தேடுவாங்க, பிறனை அவமதிக்கிற காரியத்தையா தேடுவாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விலையேறப்பட்ட சத்தியம், தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கிறதுனால இன்னைக்கு நம்மளால எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியல. கர்த்தர் ஒரு வீட்டுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். நீங்களே அந்த வீடு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசி இருக்குமே, ஆனா சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்னைக்கு அப்போஸ்தலர்களை பார்த்து எல்லா பக்தி உள்ள யூதர்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக கேட்டார்கள். இன்னைக்கு அதே கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. நீங்க நடந்த காரியத்துக்காக மன்னிப்பு கேளுங்க. இப்ப இல்லாட்டி எப்ப கேட்பீங்க? இன்னும் காலம் தாமதம் உங்களுக்கு நல்லதல்ல. ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பந்தியில சேர்வதற்கு முன்பதாக என் அன்பு தேவ பிள்ளையே, அது பரிசுத்தமான தேவனுடைய பந்தி. இந்த பந்தியில சேர்வதற்கு முன்பதாக ஒரு பரிசுத்த சுத்தாங்கத்தை தேவனிடத்துல கேளுங்க. சர்வாங்க சுத்திகரிப்பை கேளுங்க. உள்ளும் புறம்பு என்ன சுத்திகரிங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஒருவேளை உங்க அப்பாவை நீங்க அவமதிச்சிருந்தீங்கன்னா, உங்க அம்மாவை நீங்க அவமதிச்சிருந்தீங்கன்னா, உங்க மனைவியை நீங்க அவமதிச்சிருந்தீங்கன்னா, உங்க புருஷனை அவமதிச்சிருந்தீங்கன்னா, உங்க பெற்றோரை அவமதித்திருந்தீங்கன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மன்னிக்கப்படாத பாவங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களிடத்தில் கேட்கப்படும். அப்பொழுது என்ன செய்வீர்கள்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு பயப்படுங்க. பாவம் அதை எதிர்த்து நில்லுங்க. ஒருவேளை நீங்க யாருக்கு விரோதமாய் பேசி இருப்பீர்களானால், யாருக்காகிலும் விரோதமாய் நடந்து இருப்பீர்களானால்,
அந்த நபர்கள் இங்கே இருப்பார்களே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அது உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அம்மா, பாட்டி, தாத்தா, கணவர், மனைவி, பிள்ளைங்க, யாரா இருக்கட்டும். யாருக்கு விரோதமா பேசி இருந்தாலும், யாரை துக்கப்படுத்தி இருந்தாலும், வேதனைப்படுத்தி இருந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளை மன்னிப்பு கேளுங்க. சீர் பொருந்துங்க. கர்த்தருடைய வீட்டை சுத்தமாக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு சுத்திகரிக்க விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு சபையை சுத்திகரிக்க விரும்புகிறார். சபையாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? வாலிபன் தன் வழியை எதனா சுத்தம் பண்ணுவான். வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் அல்லவா? வசனமே நம்மை சுத்திகரிக்க கூடியது. தேவனுடைய உபதேசமே நம்மை சுத்திகரிக்க கூடியது. அவரை போல பரிசுத்தவானாக்க கூடியது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க யாருக்கு விரோதமாக கிரியைகள் செய்திருந்தாலும், பேசியிருந்தாலும் மன்னிப்பு கேளுங்க. கர்த்தரை துக்கப்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருடைய நாமத்தை வீணில வணங்கி இருந்தா மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பாவை வேதனைப்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பாவுடைய வார்த்தையை மீறி ஏதாச்சும் செஞ்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. எல்லாரும் கேட்போமா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த தான் அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க, அக்கிரமத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க, மீறுதலிலிருந்து நம்ம மீட்டெடுக்க, துணிகரமான பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க தேவன் நமக்காக பலியானார். அவருடைய பரிசுத்த சந்ததி, அவருடைய பரிசுத்த சந்ததி நீ, பக்தியுள்ள சந்ததி நீ. நீ குற்றமற்றவனாய் இருக்கணும். ஒருத்தனவும் மேல குற்றம் சாட்டக்கூடாது. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். என் பிள்ளைனா என்ன போலதான் இருக்கணும். அன்பு தேவ பிள்ளை, ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? கேட்ட வார்த்தையின்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களை நீங்க தூணாக நிறுத்தும்படியாக நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரி மார்கரெட் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்களாக. ஆமென். பிதாவே, ராஜாவே, அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த தயவுக்காய் நன்றி. இந்த ஆராதனையிலே உம்முடைய கரம் எங்களோடு இருந்து இம்மட்டுமாக நடத்தின தயவுக்காய் நன்றி. தாசனை மறைத்து நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த வேளையிலே ஏசப்பா உம்முடைய பரிசுத்த சரீரத்தையும் பரிசுத்த இரத்தத்தையும் நாங்கள் போஷிக்கிற இந்த வேளையிலே எங்களை ஒரு விசையாக கூட தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது ஏசப்பா. பரிசுத்தம் இல்லாமல் உம்மிடத்தில் நெருங்க முடியாது ஏசப்பா. ஏசப்பா, இதை நாங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தமாய் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. என்னோட கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் வேறறுத்து போடுங்க ஏசப்பா. அதில் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எங்களை ஒரு விசையாய் கூட பரிசுத்தப்படுத்தி இந்த பந்தியிலே சேர எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. கொடுத்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரும் உய்த்து ஆராய்ந்து அதிலிருந்து நாங்கள் விடுபட கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் எங்களுக்கு சுட்டி காட்டின அத்தனை பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களால் முடியாது ஏசப்பா. உம்முடைய அபிஷேகம் எங்களை அப்பா பரிசுத்தப்படுத்தும் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஏசப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தங்களை சுத்திகரித்து கொண்டு இந்த பந்தியிலே சேர எங்களுக்கு கிருபை பாராட்ட போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை பாராட்டி, இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி இந்த நாளிலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலே நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரையும் பரிசுத்த நகரத்தாராக தேவன் மாற்றி இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரையும் பரலோகவாசிகளாக தேவன் மாற்றி இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமே, விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஆமே. ஏசப்பாவுடைய ரத்தம் உங்களுக்குள்ள, ஏசப்பாவுடைய சரீரம் உங்களுக்குள்ள. ஆமே. ஓ, பரிசுத்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமே. ஆமே. ஓ, தேவ மகிமை இறங்கட்டும். ஆமே. Thank you Lord. ஒரு விடுதலை. ஆமே. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமே. 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 வென்று விட்டார். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி. ஆமே. தேவ மகிமை இறங்கட்டும். ஒரு விசை நிரப்பட்டும். எல்லாரையும் உயிர்ப்பிக்கட்டும். எல்லாரையும் பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. Name of the Lord Jesus. ஆமென். ஒரு அபிஷேக தைலம், ஒரு புது எண்ணெய் அபிஷேக தைலம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், எல்லாரையும் நிரப்புங்கப்பா, எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க. அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பந்தியை விரும்புகிறேன் சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்கட்டும். ஆமென். 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 ஓ, thank you Lord. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே, ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.